வந்து வாங்கிடுவோமாங்க. சும்மா வந்து எல்லாருமே கால் பண்றீங்க. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு எனக்கு கூப்பிட்டான். 4 கிராமுக்கு தங்க வளையல் ஃப்ரீயா கொடுக்குறாங்கம்மாடா, என்னன்னு கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சொன்னான். அப்படியா மச்சான், கான்ஃபரன்ஸ் போடுறா அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஃப்ரெண்டு கூப்பிட்டு இந்த மாதிரி என் ஃபோன் நம்பர் மேலே 4 கிராமுக்கு குழுக்கள் பரிசு விழுந்திருக்காமா அப்படின்னு சொன்னா. ஸோ என்னடா பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டால் 4 கிராம் தங்க வளையல் அப்படின்னா. ஸோ 4 கிராம் தங்க வளையலா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ற? காபி நீ போட்டு தர. அதுக்கப்புறம் சரிடா எங்கடா போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டா, வாங்கலாம் வேண்டாம், அவங்களே வீட்டுக்கு அமுச்சுடுவாங்களாமா அப்படின்னு சொன்னா. அப்போ எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன ஏது கேட்டாங்க அப்படின்னா, அவங்க லைன்ல தான் இருக்காங்க, நீயே கேளு அப்படின்னா. ஸோ நானும் வந்து அப்படியே கான்ஃபரன்ஸ் போட்டேன். ஹலோ ஹலோ நாயர் ஹியர். கத்தாதடா, இது லைன்ல இரு, கான்ஃபரன்ஸ் கால், மத்தவங்களே கூப்பிடுறேன். ஹலோ 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 என்னடா ஹலோ ஹலோ எதிரொலிச்சுனே இருக்கு. டேய் எதிரொலியும் இல்ல ஒலியும் இல்ல. கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு நான் வந்து கேட்டேன். ஸோ அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கறத அப்படியே நடுவில் உங்களுக்கு வந்து சொல்றேன் வாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரே நிமிஷம் இப்ப சொல்ல. நீங்கள் அழைக்கும் நபர் ஃப்ரீயா கோல்டு தராங்களா? யாருக்கு? ஏதோ என்னோட நம்பருக்கு வந்து ஏதோ பிரைஸ் வந்துருக்காமா. 4 இதுல வந்து இது தராங்களா, பேங்க் தராங்களாமா, கோல்டு தான். எங்க வரணுமாம்மா? ஃப்ரீயா வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்களாமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தான் எல்லாம் ஏமாந்துருவீங்க. ஃப்ரீயாக வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்களாமா அப்படின்னு டக்குன்னு அட்ரஸை கொடுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்துருவீங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அப்படியா? என்ன கம்பெனியாம்மா? சார் நான் கான்ஃபரன்ஸ் பண்ணேன், எப்படி பேசுறியா? நீங்கள் அழைக்கும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மயக்கம். ஸோ பேசாமையே இருந்துச்சு. ஹலோ ஹலோ சார், உங்க வீட் நம்பர் சொல்லுங்க. பார்த்தீங்களா, இது இது இப்படி வந்து ஸ்டார்டிங்கே சார் உங்க வீட்டு நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே கேட்குறாங்க பாருங்க. வீட்டு நம்பரா வேணும் உனக்கு? ஹலோ யாருங்க? சார் நாங்க ஏர்டெல் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். என்ன ஆபீஸ்ங்க? ஏர்டெல் ஆபீஸ்ல இருந்து கால். ஏர்டெல்ங்களா? ஏர்டெல்ங்களா? இந்த ஜியோ நம்பர் மேல பரிசு வந்திருக்குங்க, லட்சுமி ஜுவல்லரி ஷோரூம்ல இருந்து. நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். எது ஏர்டெல் கம்பெனிலேருந்து கூப்பிடுறாங்களாமா, ஆனா ஜியோ நம்பர் மேல பரிசு விழுந்திருக்காமா. எங்க லக்ஷ்மி ஜுவல்லரி மேல. லக்ஷ்மி ஜுவல்லரி ஷோரூம்ல இருந்துங்களா? லக்ஷ்மி ஜுவல்லரி ஷோரூம்ல இருந்து. எங்க இருக்குங்க லக்ஷ்மி? ஹைதராபாத் Antec சிட்டில இருந்து. ஆல்ரெடி ஷோரூம் 3 ஸ்டேட், டெல்லி, ஹைதராபாத், கேரளால இருக்கு. நான் உங்களுதே எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். நீங்க ஹைதராபாத்னா ஹைதராபாத் மட்டும் சொல்லணும். டெல்லி, கேரளா, கர்நாடகா எல்லாத்தையும் ஆந்திரால இருக்காமா, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லையாமா. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வந்து லக்ஷ்மி இதுக்கு வந்து லிங்க் வச்சிருக்கீங்களா? ஆமா சார், இது ஏர்டெல் கம்பெனி இல்ல சார், லக்ஷ்மி ஜுவல்லரி ஷோரூம் காரங்க வர மாசம் தமிழ்நாட்டுல 8 மாவட்டத்துல ஆரம்பிக்க போறாங்க. அதோட விளம்பரத்துக்காக நாங்க எல்லா நெட்வொர்க்ல இருந்து 100 நம்பர் செலக்ட் பண்ணி பரிசு. விளம்பரத்துல இருந்து அல்லா நெட்வொர்க். ஐயோ சாங் முதல் முறையில போட்டப்போ முதல் பரிசு இந்த நம்பர் மேல விழுந்துருச்சு. முதல் பரிசே விழுந்துருச்சுங்களா? முதல் பரிசே விழுந்துருச்சு கைஸ். ஆமா சார், உங்க பேரு அட்ரஸ் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னா கேன்சலேஷன் பண்ணிடுறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 4 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மக்களுக்கு என்னன்னா உண்மையாவே ஒரு வேலை விழுந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா தங்கம் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இந்த ஏமாத்துறவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒன்னா உங்க அட்ரஸ் சொல்லுங்க, இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாருமே வந்து கேன்சல் பண்றதுக்கு யோசிப்போம்.
உண்மையாவே விழுந்துருந்துச்சுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதெல்லாம் உங்க கையில தான் கைஸ் இருக்கு, பாருங்க. இது எப்படி நீங்க கொடுப்பீங்க? எவ்வளவு கிராம் விழுந்திருக்கு, எவ்வளவு பவுன் விழுந்திருக்கு? 4 கிராம்ல வளையல் வந்திருக்கு. 4 கிராம்ல வளையலுங்களா? வளையல்னா எப்படி 916ங்களா? கம்ப்ளீட் கோல்டு தானா இல்ல ரோல்டு கோல்டுங்களா? வந்திருக்குங்க. என் ஃப்ரெண்டு ஏர்டெல் நம்பரே இல்லைங்களா, அவன் ஜியோ நம்பர் தானே, அப்புறம் எப்படி? என் ஃப்ரெண்டு இது வந்து ஜியோ நம்பரு, ஆனால் ஏர்டெல்லேருந்து கூப்பிடுறோம், லக்ஷ்மி ஜுவல்லரி ஷோரூம்ல இருந்து எங்களுக்கு லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏர்டெல் சொல்லுவீங்க? கம்பெனில இருந்து ஏர்டெல், ஐடியா, ஜியோ எல்லா நெட்வொர்க்ல இருந்து 100 நம்பர் செலக்ட் பண்ணி குலுக்கல் முறையில போட்டப்ப இந்த ஜியோ நம்பர். ஸோ என்ன அப்படின்னா எல்லா ஆல் இண்டியாவிலேருந்து ஏர்டெல், ஜியோ, அப்புறம் வேற என்ன இருக்குது, ஐடியா, வோடாஃபோன். ஐடியா வோடாஃபோன்லாம் சிம்மே தனித்தனி சிம்மே இல்லை, அந்த 2 சிம்மும் ஒன்றாயிருச்சு. ஸோ அதுவே அப்டேட் ஆகாமல் இருந்து சொல்கிறாங்க. என்ன ஒரு ஃப்ராடுத்தனம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். அது எப்படிங்க நாங்க ரெஜிஸ்டரே பண்ணது எப்படிங்க விழுகும்? நாங்க எப்படிங்க நம்புறது எங்க நம்பர் தான் வந்து விழுந்திருக்குன்னு? ஓகே சார், நீங்க நம்பாட்டி நாங்க கேன்சலேஷன் பண்ணிக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க, நம்புறோம்னா எப்படின்னா எனக்கு தெரியலையே. அப்போ ஒரு ஆசை தான் உண்மையா இருந்துருமோ அப்படின்னு. எங்களுக்கு இன்டிமேட்டே பண்ணலையே. ஆல்ரெடி எங்களுக்கு 3 ஸ்டேட்ஸ்ல இருக்கு, டெல்லி, ஹைதராபாத், கேரளால. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி கூகுள்ல நெட்ல சர்ச் பண்ணி ஒரு லைன்ல வெயிட் பண்றீங்களா? நான் சர்ச் பண்றேன். இல்ல உங்க சரி, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி சார் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹைதராபாத்தில் போட்டு சர்ச் பண்ணப்போ ஏகப்பட்ட லக்ஷ்மி ஜுவல்லரி, லக்ஷ்மி ஷோரூம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இந்த கால்லாம் இந்த பாதி பேசுறதுக்கு முன்னாடியே நான் அல்லா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க வந்து டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய செக்கிங் எல்லாம் வந்து நான் பண்ணியிருப்பேன் ஆன்லைனில், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. அதான் இல்ல நம்ம நம்பர் வேற யார் பேசலாம். டேய் ஹலோ ஹலோ, ஒரு 2 நிமிஷம். ஹலோ மேம் சொல்லுங்க சார். உங்களுக்கு இந்த இது மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்க பேரு அட்ரஸ் கொடுங்க சார், இல்லாட்டி நான் கேன்சலேஷன் பண்ணிடுறேன். நேம் அட்ரஸ் மட்டும் போதுங்களா, வேற எதுவும் இல்லைங்களா? இல்ல சார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நேம் அட்ரஸ் கொடுத்தா எப்படி அனுப்பிச்சுடுவீங்க? ஹைதராபாத்ல இருந்து வருமா, டெல்லியில இருந்து வருமா, இல்ல கேரளால இருந்து வருங்களா? ஹலோ யஷ்வந்த் சார். இப்போ நான் வந்து பேசினேன் எப்படின்னா, என் ஃப்ரெண்டை வந்து எதுவுமே சொல்ற கூடாம, அவன் பேர், அவன் அட்ரஸ் எதுவுமே சொல்ற கூடாம நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட வாய்ஸை வந்து அவங்க இதே பண்ணல, நான் கேட்கறத வந்து அவங்க மதிக்கவே இல்லை. ஹலோ, என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி, சார் நீங்க இருக்கீங்களா, நீங்க மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா சொல்லுங்க. அதான் நான் இப்போ அட்ரஸ் நாங்க கொடுத்தா கவர்மெண்ட் போஸ்ட்மேன் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் போஸ்ட்மேன் இல்ல, கவர்மெண்ட் போஸ்ட்மேன். அப்படி ஒரு போஸ்ட்மேன் இருக்காரா என்ன? இல்ல எந்த பிரான்ச்ல இருந்து வரோம்னு கேக்குறேன். 4 பிரான்ச் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஹைதராபாத்ல இருந்து வருவாங்களா? இப்போ எப்பங்க ஓபனிங்க தமிழ்நாட்டுல? வர மாசம் 15ஆம் தேதி ஓபன் சார். அதுல அங்க வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எடுத்து பார்த்து. ஸோ அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து சென்னை அந்த சைட்லாம் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சென்னையில் இருக்கோம், சென்னையில் இந்த மாதிரி மேல் பாக்கம் கீழ் பாக்கம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஜாலியாக இருக்கும். ஆஃபீஸ் அட்ரஸ் நீ சொல்லிடு. ஆஃபீஸ் அட்ரஸ் 34 ஸ்ரீநாம தெரு. அவங்களுக்கு நாமம் போடுறதுக்கு தான் நாங்கள் நாமத்தெருன்னு சொன்னோம். சொல்லுப்பா, சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொன்ன, அதான் திருப்பி சொன்ன. அந்த திருப்பியா? ஆஹா. ஸ்ரீநாம தெரு. நீங்க உங்களோட இடத்த சொல்லாம வேற இடத்த சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதா ஃப்ராடு காலம் வந்துச்சு அப்படின்னா. காசிமேடு, கீழ்பாக்கம் தாலுகா. ஈழ்பாக்க தாலுகா. சொல்லுங்க. பின்கோடு தெரியலையாங்க, அது நீங்க கொஞ்சம் கூகுள்லயே போடுங்களேன்.
பின்கோட தெரியலையா? இல்ல நீங்க கூகுள் பண்ணுங்க. மேடம் கால் பண்ணுவாங்க, அவங்க பின்கோட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க இல்லையா, எங்கள் பேர், அவங்க அப்பா பேர், இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அட்ரஸை வாங்கிட்டு ஒரு 10 நாளில் எங்கள் ஏஜென்ட் வந்து கூப்பிடுவாங்க, போஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆதார் கார்டு இல்லை வேறு ஏதாவது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அவங்க கிரெடிட் கார்டு ஏதாவது அவங்க பேர் மேலே இருக்கும், டெபிட் கார்டு பேர் மேலே இருக்கும். ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து ஓடிபி ஜென்ரேட், அதாவது ஸ்வைப் பண்ணிவிட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துருச்சு, ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறோம், நீங்கள் அந்த ஓடிபியை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இந்த ஓடிபி வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக நாமம் போட்டு போயிடுவாங்க. வந்து வாங்கிடுவாங்க. சும்மா வந்து எல்லாருமே கால் பண்றீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பார்த்து சேஃபா இருங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஆம்பளைங்க பேசுறாங்க, அதனால சீக்கிரம் இந்திக்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லேடிஸை ஹையர் பண்ணி வந்து பேச வைக்கிறாங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க கைஸ். எந்த டீட்டெயில்ஸுமே ஏதாவது பேங்க்ல இருந்து உண்மையாகவே பேங்க்ல இந்த மாதிரி கொடுக்குற முறையில் கூப்பிடுறாங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய போஸ்ட்டில் அனுப்புகிறோம், அதில் அனுப்புகிறோம், இதில் அனுப்புகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக இருங்க. இந்த மாதிரி ஏதாவது வெரிஃபிகேஷனு, கேஒய்சி வந்து சிங்க் பண்ணுறோம், அந்த மாதிரி சிங்க் பண்ணுறோம், இந்த மாதிரி சிங்க் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து நம்பாமல் நான் டேரெக்டாக பேங்க்குக்கே நான் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க கைஸ், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோவில் தான் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.